பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபிள் தான். 250 per head. ரிலாக்ஸ் பண்ணி போட்டு நல்லா இருக்குது. எந்த டென்ஷன் இல்லாம சைலண்டா அமைதியா இருக்கு. மேல பாத்தீங்கன்னா ஒரு பால்கனி செட்டப் சூப்பரா அழகா இருக்குங்கல்ல. சூப்பரா இருக்குங்க. இங்க இருந்து பாக்குறதுக்கு நல்ல வியூ பாயிண்ட் அருமையா இருக்கு. இங்க இருந்து பாருங்களேன், செம்மையா இருக்குங்க. நீங்க வந்து அப்படியே அழகா இங்க இருந்து பீச் உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். பீச்ல குளிச்சுக்கிட்டு இருக்கோம், சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கு. மதியம் இந்த உச்சி வெயில்ல குளிக்கிறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றதுக்காக வருவீங்க. அப்படி வர்றப்ப என்னன்னா இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கப்ப இங்க ஒரு பார்ட்டி செட்டப்பே பண்ணிடலாங்க. ஜாலியா வந்து கேக் எல்லாம் வெட்டி செம்மையா செலிப்ரேட் பண்ணலாம். நீங்களுமே வந்தாலுமே குளிக்கலாம், குடிக்கலாம். தண்ணியை சொன்னேன் நான், அவ்வளோ இனிப்பாக இருக்கு. வெல்கம் டு தி வீடியோ. நான் கற்பை தமிழன். வெறும் 250 ரூபாய்க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஈஸியார்ல ஒரு ரெசார்ட் புக் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சன்ஷைன் பீச் ரெசார்ட்ன்ற இந்த ஒரு ரெசார்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். பாக்குறப்பே செம்மையா சூப்பரா இருக்குங்களா. இந்த ரெசார்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றது ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ரெசார்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் நடந்து போனீங்கனாலே போதுங்க, பீச் வந்துருங்க. பீச்ல செம்மையா குளிச்சு ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுங்க. இப்போ நார்மலா நீங்க ஒரு மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா அங்க வந்து கூட்டமா இருக்கும், மக்கள் நிறைய இருப்பாங்க, ஆனா குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இங்க வந்துட்டீங்கன்னா நல்லா குளிச்சு ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணலாம். நீங்க பீச்ல குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சன் பாத் எல்லாம் முடிச்சுட்டு உடம்பெல்லாம் கொஞ்சம் எரியும், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த பாத்ரூம் குளிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு 10-20 பேர் கூட ஒன்னா தவ்வி ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசார்ட்ல உங்களுக்கு மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுங்க. நீங்க அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. இந்த ரெசார்ட்ல முழுக்க ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்கு கண்டிப்பா கேரண்டிங்க. நீங்க பெர் ஹெட் வெறும் 250 ரூபா மட்டும் செலவு பண்ணி ஒரு 10 பேர் சேர்ந்து ஒன்னா எங்க போலாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கண்டிப்பா எங்கேயுமே போக முடியாது. ஆனா நீங்க இங்க வரலாங்க. வெறும் 250 ரூபா தாங்க ஒரு ஆளுக்கு செலவாகும். இங்க 10 பேர் ஒன்னா ஜாலியா வரலாம், வந்து இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இங்க மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுப்பு பாத்திரங்கள் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து நீங்களே குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அது போக நீங்க இவங்கள்ட்ட ஏதாவது செஞ்சு தர சொன்னீங்கனாலுமே செஞ்சு தருவாங்க. நீங்க பேச்சுலரா மட்டும் வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஃபேமிலியா ஒரு கூட்டு குடும்பமா இருக்கீங்க, அப்பா அம்மா சித்தப்பா சித்தி மாமா அத்தை அந்த மாதிரி நீங்க ஃபேமிலியா ஒரு வெளியூர்ல இருந்து கிளம்பி வந்திருப்பீங்க, ஒரு கன்னியாகுமரி திருச்சி மதுரையில இருந்து எங்கேயாச்சும் வந்திருப்பீங்க. வந்து நீங்க சென்னை மட்டும் சுத்தி பார்த்துட்டு போகாம கண்டிப்பா ஈஸியா இருக்குவாங்க. ஈஸியார்ல மெயினா இந்த ரெசார்ட் பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லான ஒரு லொகேஷனுங்க. உங்களுக்கு இங்க மேற்கொண்டு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றத ஒன் பை ஒன்னா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாங்களும் கொஞ்சம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். கொஞ்சம் கசகசன்னு இருக்கு, வெயில் வேற சுள்ளுன்னு அடிக்குதுங்களா. நாங்களும் போய் பீச்சில் கொஞ்ச நேரம் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ பீச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா மைக்கெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே வந்து எடுக்க முடியாது. சப்போஸ் தவறி ஏதாச்சும் தண்ணியில் விழுந்துருச்சுன்னா நம்ம மொத்த பொழப்புமே போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பீச்சில் குளிச்சுக்கிட்டு இருக்கோம், சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. மதியம் இந்த உச்சி வெயிலில் குளிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. சன்பாத்துன்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் ஃபாரினர்ஸ் வந்து அங்கங்கே பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னையில் இங்கே ஈஸியாக இருக்கு வந்தீங்கன்னா நீங்களுமே சன்பாத் பண்ணலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் குளித்தோம், விளாண்டோம், என்ஜாய் பண்ணோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், நிறைய வீடியோஸ் எடுத்தோம், செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்க போகிறோம். ஸ்விம்மிங் பூல்லையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக குளிச்சு என்ஜாய் பண்ணாங்க. டைவெல்லாம் அடிச்சு மண்டையெல்லாம் லைட்டாக அடிச்சிருச்சு. டைவெல்லாம் அடிக்காமல் ஜாலியாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக குளிங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்விம்மிங் பூல். நல்லா கூலிங்காக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. தண்ணி வந்து அப்படியே பியூராக கிளாரிட்டியாக இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா குளோரின்றது வந்து எல்லா ஸ்விம்மிங் பூல்லையுமே யூஸ் பண்ணுவாங்க. அது இங்கே கிடையாதுங்க. வெறும் நார்மல் வாட்டர் தான், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் தாங்க. அவ்வளோ பியூரா கிளாரிட்டியா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூல்லுமே குளிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுதுங்க. சளி பிடிச்சி மண்டையெல்லாம் வலி வர்ற அளவுக்கு நாங்கள் குளிச்சுக்கிட்டே இருந்தோம். நீங்களுமே வந்தாலுமே குளிக்கலாம், குடிக்கலாம். தண்ணியை சொன்னேன் நான், அவ்வளோ இனிப்பா இருக்கு. ஜாலியா நீங்க வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணலாங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். பிரதர் ஹாய் பிரதர். ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? எல்லா பேரும் எப்போ வந்தீங்க? நேற்று நைட் வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க. இப்போ கிளம்பிட்டாங்க. எங்கேருந்து வந்துருக்கீங்களா? ராணிப்பேட்டை. ஓகே, இது எப்படி நீங்க ரெகுலரா வர்றதா இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட்? மந்த்லி வந்துருவோம். மந்த்லி வந்துருவீங்க. மந்த்லி 2 டைம்ஸ் வந்துருவோம். ஓகே, பிரைஸ் எவ்வளோ பிரதர் வருது? பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபிள் தான். 250 per head. 250 per head. அப்போ நீங்க பிளான் பண்ணி ஒரு 10-15 பேர் மாசம் வந்துடுறீங்க. உங்களுக்கு இங்க பிடிச்சிருக்குன்னா என்ன விஷயம் பிடிச்சிருக்கு பிரதர்? இங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஒர்க் பண்ணிட்டு போலாம் ஒரு 2 நாளுக்கு. ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஏசியோட தான் இருக்கு எல்லாமே. அதனால நல்லா இருக்கும். ஏசியோடவே வந்து 250 தான். இது வந்து எங்கேயுமே கிடையாதுங்க. சிட்டி உள்ள எல்லாம் வந்து நீங்க இந்த ரேட்டுக்கு போக முடியாதுல்லண்ணா. ஒரு மாப்பிள்ளை ஈஸியார் மாப்பிள்ளை வரவங்கலாம் வந்து மினிமம் ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் அந்த மாதிரி வரும்.
அது போக வந்து இங்க பீச் பக்கத்துலயே இருக்கு. பீச்சுக்குலாம் போனீங்களா? போயிருந்தோம். மார்னிங் போனோம், சன்ரைஸ் பார்த்தோம். ஓகே. திருப்பி ஸ்விமிங் பூல்ல குளிச்சோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்க சொல்லுங்க, நான் வேற உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுனா? இங்க அதேதான் ஸ்விமிங் பூல் நல்லா இருக்கு. மேல ரூம் இருக்கு, கீழே ரெஸ்ட் எடுக்கிறது நல்லா இருக்கு. பக்கத்துலயே பீச் இருக்கு. நீங்க விருப்பப்பட்ட ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சமைச்சு கொடுத்தாங்க. ஆமாங்க, மெயினா வந்து சமைக்கிறதுக்கு இங்க இருக்குங்க. கேஸ் இருக்கு, அடுப்பு இருக்கு. கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு. இந்த அண்ணா கிட்ட உமான கிட்ட கேளுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே, இவர் தான் வந்து எல்லா பேத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவங்க ரிலாக்ஸ் பண்ணி போட்டு நல்லா இருக்குது. எந்த டென்ஷன் இல்லாம சைலண்டா அமைதியா இருக்குது. வந்து பட்ஜெட் வைஸும் நம்ம சூப்பரா இருக்கு. நமக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்குது. ஸோ அவங்க வந்து பசிக்குது, நாங்கெல்லாம் கிளம்புறோம், எங்களை விட்டா போதுன்னு ரெடியா இருக்காங்க. அவங்க கிளம்பிட்டு நம்ம அப்படியே பேலன்ஸ் பார்க்கலாம். பீச்லயுமே குளிச்சு ஆட்டம் போட்டாச்சு, ஸ்விம்மிங் பூல்லுமே குளிச்சு ஆட்டம் போட்டாச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையுமே நம்ம பேசியிருப்போம். அவங்களுமே குளிச்சு ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ நம்ம ரூம்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே வாங்க, லைவா போனோம்னா ஒரு 4 ரூம் தெரியுங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் இருக்குது, அடுப்பு எல்லாமே இருக்குது. பாத்திரங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பாத்திரமும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா போதும், அழகாக சமைச்சு சாப்பிட்லாம். அது போக நீங்கள் சமைச்சு தர சொல்லி கேட்டிங்கனாலுமே சமைச்சும் தருவாங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் வந்து நம்ம இருக்கோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே கொஞ்சம் கசகசன்னு போட்டு வச்சுருப்போம். அதனால் வந்து நம்ம அதை பார்க்க வேணாம். பக்கத்து ரூம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே இந்த ரூமுக்குள்ளே வாங்களேன். இந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக அழகாக இருக்குங்க. ஒரு நல்ல சின்ன ரூம் தான். கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு ரூம் நீங்கள் சிட்டிக்குள்ளே பிடிக்கணும்னாலே ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி வந்துடும். அது ஒரு 10 பேர்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நார்மல் வாலாவே விட்டுருக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு குட் ஃபீல் கொடுக்கணுன்றக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர்லாம் ஒட்டி அழகாக ஒரு லக்ஸரியான லுக்கும் கொடுக்குது. காட்டில் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 3 பேர் படுத்துக்கலாம். 10 பேர் வந்தீங்கன்னா ஒரு 2 ரூம் இருக்குது, ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 5 பேர், அங்கே ஒரு 5 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். பாத்ரூமும் இருக்குது. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்லுங்க. நீங்கள் வந்து பீச்சில் குளிச்சு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு பத்தலையா, பாத்ரூமில் போய் ஒரு 5 பேர் ஒன்றா குளிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அந்தளவுக்கு தாராளமாக பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஏசி ரூம் இருக்குங்க. நீங்கள் வந்து மாறி மாறி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கேன், நீ கொஞ்சம் நேரம் அங்கே இருன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஏசி, டிவி எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஐபிஎல் போய்கிட்டு இருந்துச்சுன்னா நீ ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம். டிவியில் பார்த்து உங்களுக்கு பொழுதை கழிக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு காட்டு கொடுத்துறாங்க, தாராளமாக ஒரு 3 பேர் படுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்னாலே தெரியும்ல, அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் நீ காட்டில் படு, கொஞ்ச நேரம் நான் இங்கே படுக்கிறேன், அந்த மாதிரி ஜாலியாக நீங்கள் வந்து நீங்களும் ஒரு முடிவு பண்ணி என்ஜாய் பண்ணலாம். கீழே இருக்க ரூம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அது போக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி செட்டப் சூப்பராக அழகாக இருக்குங்கல்ல. அதுக்கு போகிறக்கான ஒரு ஸ்டெப்ஸ் வழியுமே கொடுத்துருக்காங்க. நானுமே இன்னும் போகவே இல்லை, அப்படியே போவோம், மேலே வாங்க. இங்கேயுமே சூப்பராக காட்டெல்லாம் கொடுத்து சேர்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆஹா, அற்புதமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இங்கேருந்து பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வந்து அப்படியே அழகாக இங்கேருந்து பீச் உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரியல, ஆனால் இங்கேருந்து பார்க்குறக்கு அழகாக இருக்குது. தென்னை மரங்கள், பனை மரங்கள், அதுப்போ அப்படியே இந்த பீச்சை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மெய் உங்களை மறந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10-20 சேர் தாராளமாக கொடுத்துருக்காங்க. டேபிள்ஸ் இருக்குது, நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கிறதுனால என்னன்னா, நீங்கள் வந்து நார்மலாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வருவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வருவீங்க. அப்படி வர்றப்ப என்னன்னா, இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கப்ப இங்கே ஒரு பார்ட்டி செட்டப்பே பண்ணிடலாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்பீக்கரை மட்டும் தூக்கிட்டு வந்தீங்கன்னா போதும், பாட்டை போட்டு என்ஜாய் பண்ணி ஜாலியாக வந்து கேக்கெல்லாம் வெட்டி செம்மையாக செலிப்ரேட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்ல வியூ பாயிண்ட் அருமையாக இருக்குது. இங்கே நின்றுக்கிட்டே இருக்கலாங்க. அந்தளவுக்கு குளுன்னு ஒரு சில்லுன்னு காற்று வருது, கடலோட காற்று. அது போக இங்கே செடிகளும் வச்சுருக்காங்க. இதுவுமே ஒரு சில்னஸ் கொடுக்குது நமக்கு. மெயினாக வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறக்காக எங்கேயாச்சும் போவோம், கண்டிப்பாக சுற்றி பார்க்க அங்கங்கே போவோம். சிட்டிக்குள்ளே இருந்தேன்னு வைங்களேன், அது பெரிய ரிலீஃப் கொடுக்காது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவுட்டரில் இங்கே ஈஸியாக இருக்க வந்துட்டீங்கன்னு வைங்க, ஜாலியாக இருக்குங்க. உங்கள் மன அமைதிக்கு இந்த ரெசார்ட் வந்து கேரண்டிங்க. கண்டிப்பாக அடிச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு கம்மி பட்ஜெட். மெயினாக வந்து இவர் 250 ரூபா தாங்க. கண்டிப்பாக எல்லா பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருப்பீங்க, ஒரு 8 பேர் 10 பேர் ஒன்றா எப்பயுமே இருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கேங்குக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டே மச்சான் போறீங்க, இங்கே எங்கே மெரினா தேட்டர் அங்கே இங்கே போகிறதுக்கு இந்த ரெசார்ட்டுக்கு போகண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி கண்டிப்பாக ஒரு தாட்டி வாங்க. வெறும் 250 ரூபா தாங்க தலைக்கு. சரிங்களா? சென்னையிலேருந்து நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா கூட ஒரு 50 ரூபா டிக்கெட் எடுத்து வர போகிறீங்க. அது போக தலைக்கு ஒரு 250 ரூபா போட்டு வந்தீங்கன்னா செம்மையாக ஃபன் பண்ணிட்டு போகலாம். இந்த 250 ரூபா மட்டும் இல்லாமல் இது போக நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. இல்லை நாங்கள் வந்து ஒரு 10 பேர் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருக்கோம்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 பேர் மட்டும் வந்து கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க பேக்கேஜஸ் இருக்குது. ஃபேமிலிக்கு இருக்குது, கப்புள்ஸுக்கு இருக்குது, இந்த மாதிரி நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. அந்த பேக்கேஜஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணவும் செய்யலாம். டீ டோட்டலராக இருந்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டு கூட என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய்மெண்ட் எப்படி வேணாலும் பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்ததில் எனக்கு ரொம்ப திருப்திங்க. ஏன்னா வந்து இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் ஒரு ரூம் கிடைக்கிறது கிடையாது. நார்மலாக நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போனீங்கன்னா கூட 250 ரூபாலேருந்து 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ரெசார்ட்டு,
அது போக ஸ்விம்மிங் பூல், அது போக எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டி அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் 250 ரூபாயில் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் வாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வெளியே சுற்றி பார்க்கணும், அவுட்டிங் போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் கற்பனை தமிழன். பாய்.